அனைவருக்கும் வணக்கம். ஒலி மொழிகளை எவ்வாறு உருவாக்குகிறது என்ற அடிப்படையில் தொடர்ந்த பதிவாக தொடர்பதிவாக இந்த ஒலி மொழிகளை எவ்வாறு உருவாக்குகிறது என்ற அதன் அடிப்படையில் ஒப்ப என்ற ஒலிப்பு முறை ஆங்கிலத்தில் மற்ற மொழிகள் எவ்வாறு விரிவாக்கம் அடைந்து ஆப்பர்ச்சுனிட்டி என்று இன்று ஆங்கிலத்தில் கூறக்கூடிய அந்த ஒலிப்பு முறை ஆப்போ ஆப்பர்ச்சுனிட்டி ஒப்ப என்ற அந்த ஒளியியல் முறையில் எவ்வாறு நமது உள்ளத்தில் வளரும் மைய கருத்தாக மனித இனத்திற்கு தொடர்ந்து அந்த ஒலிப்பு முறை உள்ளது. இவை எவ்வாறு ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் தாயணை ஆரணை தொடர்பில் தொடர்ந்து நிலைத்துள்ள அந்த ஒளி மொழிகளை மனித இனமாகிய நாம் எவ்வாறு பழங்காலம் தொட்டு கிட்டத்தட்ட 40,000 50,000 ஆண்டுகளாக இந்த காலம் தொட்டு ஒளி மொழிகளை எவ்வாறு உயிரினத்திலிருந்து மனித இனம் பிரித்து மொழிகளாக உருவாக்கும் அந்த நிலை நாம் ஒவ்வொருவரும் எந்த மொழிக்காக இருந்தாலும் அந்தந்த தாய்மொழியின் படிப்பினை அறிந்து கொண்டோம் என்றால் அவை எல்லா இடங்களிலும் ஒரே அந்த ஒளி குறிப்பு முறை இருந்துள்ளது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் அந்த புரிதலில் நிலைத்துள்ளது என்பதை நாம் அறிந்து கொள்வதற்காக இந்த ஒப்ப என்ற ஒலிப்பு முறை எவ்வாறு ஆங்கிலத்தில் ஆப்போ ஆப்பர்ச்சுனிட்டி என்று கொரியா சீனா கிரேக்கம் லத்தீன் போன்ற பல்வேறு வகையான செம்மொழிகளில் எவ்வாறு நிலைத்துள்ளது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு கூற்றாக இந்த ஒளி மொழிகளிலிருந்து எவ்வாறு உருவாக்குகிறது, அந்த மொழிகளை எவ்வாறு நிலைத்து ஒவ்வொரு மொழிக்கும் நிலைத்துள்ளது என்பதை நம் உள்ளத்தில் வளரும் ஓமை ஆக நாம் கருதும் உள்ளத்தில் வளரும் மைய கருத்தாக நாம் கொள்ளலாம். அந்த ஓமை அணி என்று சொல்லக்கூடிய தமிழ் மொழியில் 5 விரல்களில் நாம் ஏற்கனவே பதிந்தது போல இந்த கட்டை விரல் எழுத்திற்கும் ஆள்காட்டி விரல் சொல்லுக்கும் இந்த எழுத்தும் சொல்லும் எழுதும்போது நமது எழுதும் முறைக்கு உகந்ததாக நமது பல்வேறு காலகட்டங்களில் இருந்த அந்த பல்வேறு காலகட்டங்களில் தாளில் பதிந்த நிலை பின்னர் பொருட்களை உணரும் பொருட்களாக அந்த பொருள் மிக நீளமாக உள்ள இந்த பொருட்கள் யாப்பு என்று இந்த மோதிர விரலையும் அணி என்று இந்த சுண்டு விரலையும் நாம் பதிந்துள்ளோம். இந்த செயல்மன்ற பதிவாக பதிந்துள்ளோம். இந்த அங்க ஆற்றலின் ஒளியியல் முறை குறுங்கணக்கு நெடுங்கணக்கில் உள்ள முதல் கணிப்பு உயிர் குறிமுறை என்று கொள்ளலாம். எல்லா மொழிக்கும் உள்ளது போல தமிழ் மொழியில் உயிரெழுத்து என அந்த பதிந்துள்ளதால் ஏற்கனவே ஒளி மொழிகளை எவ்வாறு உருவாக்குகிறது என்ற முதல் பகுதியில் பார்க்கும். இவை ஒளிமுறை குறியீடு அறிதல் உயிர்களின் மனித இன உறுப்பு இந்த செயல்முறை எவ்வாறு செல்களில் செயல்களாக தொடர்ந்து வெளிப்படுகிறது, அந்த உயிர்களுக்கே உள்ளான அந்த செல்களின் ஒளிக்குறி தனி முறைமையாக அவற்றின் தாயணை ஆரணை செல்களின் ஆக்க முறைமைகளில் தொடர்ந்து நீடித்துள்ளதை ஒவ்வொரு உயிரின செல்களுக்கும் உள்ளது போல் மனித இனத்திற்கும் அந்த உயிரின செல்களின் ஒளிக்குறிப்பு நிலைத்துள்ளது. அவற்றில்தான் நாம் வாழும் குழுக்களாக ஒவ்வொரு இடத்திலும் பிரிந்து அந்த உயிரினத்தின் புரிதலில் அறிந்து புரிந்து நிலைத்து பெரும்பாலான மொழி முறைமைகளின் அமைப்பு ஆகிறது என்று தொல்காப்பியரை வகுத்துள்ளார். அந்த தொல்காப்பியர் வகுத்த பல்வேறு ஒளிக்குறிப்பு முறைகள் காலப்போக்கில் அவரவர்களின் ஆய்வுகளுக்கு ஏற்ப ஆங்காங்கு கூடியுள்ள மக்கள் அங்கங்கே உள்ள அவரவர் மொழிக்கேற்ப தமிழ் மொழியில் இலக்கண இயல்பாக இந்த உயிரி என்பது மக்களையும் பிற உயிர்களையும் குறிக்கும் பல்வேறு வகையான உயிரினங்களையும் குறிக்கும் என்று நூலில் பேராசிரியர் தமிழ் மொழி இலக்கண இயல்புகள் என்ற நூலில் பேராசிரியர் சண்முகதாஸ் பகிர்ந்துள்ளார். இந்த மொழியியலாளர் அவரவர்களுக்கு முறைமைக்கேற்ப தமிழில் உள்ள ஒலிகளை முன்னென்ன உயிர் ஒலிகள், பின்னென்ன உயிர் ஒலிகள், முன்னிடை உயிரொலிகள், பின்னிடை உயிரொலிகள், கால் நடு உயிரொலிகள் என 5 வகையாக பாகுபடுத்தி நமது அந்த உயிர் ஒலிகள் எவ்வாறு நிலைத்துள்ளன என்பதனை நாம் முதல் பகுதியில் பார்த்தது போல அவற்றின் உண்டான இந்த பிறப்பியலாக கலந்துரையில் ஏற்கனவே கூறியது போல ஒத்துப்பார் எழுத்து உருவாகும்
என்று நாம் எழுத்து தோன்றும் அந்த தோற்றம் உள்ளத்திலிருந்து உடல் உறுப்புகளிலிருந்து மலர்கிறது என்று தொல்காப்பியம் வகுத்த அந்த ஒவ்வொரு நிலையும் அவற்றினை ஆராய்ந்து அவர் பாக்களாக தொகுத்துள்ளதை அனைவரும் அறியலாம். உச்சரிப்பு ஒவ்வொன்றும் ஆராய்ந்து எழுத்துக்கள் உருவாக்கம் பெற்று நிலை பெறுகின்றன. இவ்வாறு எழுத்துக்களின் பிறப்பு சொற்களில் இலக்குகளாக அமைந்து அவை காலப்போக்கில் சொற்களின் பிறப்பு இலக்கை அக்கடமியை புரிய வைப்பதில் இலக்கணமாக சொற்களின் பிறப்பு இயல்பாகும். அந்த பிறப்பு ஒப்புதல் பிறந்து ஒப்புதலுடன் இந்த ஒப்ப என்று சொல்லக்கூடிய அந்த ஒப்புதல் ஒவ்வொரு மொழிக்கும் உள்ளது போல அந்தந்த மொழிக்கு உண்டான பல்வேறு வகையான சொற்கள் பின்னர் உருவாக்கம் அடைந்து அது இயலாக பிறப்பியலாக சொற்களின் பிறப்பியலாக மனித இனத்திற்கும் ஆணின பெண் இன ஒப்புதலுடன் இயலாகி பிறிதொரு உயிரை பெண்ணுறுப்பில் கருவாக மலரச் செய்து மனித பிறப்பு இயற்கையில் இயலாக அமையும். இந்த சூழ்நிலையில் அந்த ஒளிக்குறிப்பு ஒவ்வொரு தலைமுறையிலும் நிலை பெற்று உள்ளது என்பதனை நாம் புரிந்து கொள்ளலாம். கழுத்தில் எழுந்து தொப்புளில் உந்தி கழுத்தில் முந்தி மூக்கில் முகர்ந்து அன்னத்தில் சுவைத்து உடல் உறுப்புகளின் இயல்பினைய நாம் அறியலாம். இந்த இயல்பாக அந்த பிறப்பு கரந்தரில் கூறுவது போல பிறர் ஒப்ப பிறப்பு பிறர் ஒப்புதலாக இயலாக கரந்துரையில் கூறுவது போல இயற்கையில் யதார்த்தமாக கற்பிக்கு மேலாக இயலாக பிறந்து ஒப்புதலுடன் இயல்பாக ஆக்குவது பிறப்பியலாகும். அவ்வாறான பிறப்பு இயல்புகள் மனித தொல்காப்பியத்தில் கூறியுள்ள மனித உடல் உறுப்புகளை தொடர்புபடுத்தி தமிழ் எழுத்துக்களின் பிறப்பை விவரிக்கிறது என கூறலாம். மனித இனம் பிறப்பு உறுப்புகளில் உந்தி பிறக்கிறோம். மனித உடல் உறுப்புகள் பொறிந்து மனித இனமாகிறது. எழுத்து உந்தி முந்தி முகர்ந்து சுவைத்து உணரும் உடல் உறுப்புகள் ஐந்தால் செயல்பட்டு வருகின்றன என்பதை நாம் அறிவோம். அவ்வாறான ஒவ்வொரு நிலைப்பாடும் நமக்கு புரிந்து கொள்ளும் நிலையில் அவை சொற்களின் கால அடிப்படையில் ஒவ்வொரு தடத்தின் மூலமே நமது அந்த சொற்களின் பிறப்புகள் இந்த கால சக்கரத்தில் பழமொழி சொற்களிலும் அவை நிலைப்பட்டு உள்ளது. இந்த குறிப்பால் உணரும் தன்மை மனித இனத்திற்கே உண்டான ஒரு நேரத்தில் ஒரே அந்த குறிப்பால் அணிந்து குறிப்பால் புரிந்து அறிந்து அந்த ஒட்ட சொற்கள் ஒளி குறிப்பாக நிலைத்துள்ளது. அவைதான் பின்னர் எழுத்து வடிவில் எழுந்து நம் ஒவ்வொருவருக்கும் உண்டான அந்த இயல்பான பொருட்களின் நிலைப்பாட்டால் விவாக்கம் அடைந்துள்ளது என்பதனை நாம் பல்வேறு நிலைகளில் இந்த ஒளி அணுக்களின் மூலம் புரிந்தறிந்தனால் அதை அறிந்து கொள்ளும் ஒரு வாக்களாக ஏற்கனவே எண் 83 தொல்காப்பியம் கூறியது போல பல்வேறு நிலைகளில் நாம் எழுத்துக்களை எல்லா கொப்புள்ளடியில் முதலில் உந்துகிறது, தோன்றுகின்ற காற்றில் புறப்படுகிறது, பிடரியின் நெஞ்சின் வழியாக மேல் செல்கிறது, உதடுகள் பற்கள் நாக்கு மூக்கு மேல்வாய் முதலியவற்றில் பொருந்துகிறது. இந்த 8 உறுப்புகளுடன் பொருந்தி அமைதி பற்றி எழுத்தின் பிறப்பினது ஆக்கமாகிறது. இவ்வாறு ஒவ்வொரு பிறப்பின் ஆக்கம் வேறு வேறு இயல்பில் திறம்பட தெரியும் காட்சியாக எழுத்துக்கள் பிறக்கின்றன என்று நாம் புரிந்து கொள்ளலாம். இவ்வாறான எழுத்துக்களின் பிறப்பிடத்தை வாழும் உயிரின தேர்வு தாயனை ஆரணை தொடர்பில் ஒவ்வொரு தலைமுறையாக பிறந்து இறந்து பிறந்து இருந்து இறந்து வளர்க்கும் ஒவ்வொரு நிலையிலையும் அந்தந்த தலைமுறைக்கு இட்டு செல்லும் இந்த மரபணுக்கள் பல்வேறு வகையான செல்களின் தொடர் துடிப்பே ஆகும். இவற்றினை ஒரு பாவாக ஏற்கனவே பயன்பெறுவ வான் சிறப்பில் பெரும் துடிப்பு தான் என்றது தருணத்தில் கருணு இன்சொல் பேசி நன்னறி சேர்க்கும் பன்முக ஆற்றல் இயற்கை முறை தலைமுதல் கால்வரை இலைமறை காய் தொடர்பு மலை முகடு பள்ளத்தாக்கு பகுதி அலையிலையாக தொடர் செல் இவை கண் காது மூக்கு வாய் மெய் நன்மை அருமை செல்வம் செயல் உண்மையில் உயிர் தாங்கும் வாய்ப்பு ஆண்மை பெண்மை கலந்த அங்கம் உயிரணு உருவாகி அருகருகே தொடராக்கம் பெயரளவில் அறிந்து முறைமை கொள்வோம் ஓயாத வழியாவும் பகிர்வு உயிரின அணுக்கருவினில் வாயனை ஆரணை என நாம் அறிந்து கொள்ள வேண்டும். உயிரினக்கணு அணுக்கருவினில் நாம் தாயனை ஆரணை தொடர்பில் தொடர்பாக பதிந்ததை புரிந்து கொண்டு ஒவ்வொரு காலகட்டத்திலும் எழுத்து முறைமையாக நமது தாய்மொழியில் நிலைத்துள்ளது. இந்த தாயார் பெயரில் தரமான இணை வாய்ச்சல் பழக்கம் வழக்கமாகும். காய்கனி கறி தேர்வு இயலான முறையில் சதை சிதை மாற்றம் நோய் நொடி எல்லா வாழ்வு தரும்
சத்தில் முதல்நிலை தேர்வு, தத்தம் உயிரின தொடர்பாகும், பத்திலக்கமாகும் நரம்பு இணைவு, வேறு இயக்கமாகும் காத்து, காற்றில் இயங்கும் வாழும் என்ற அந்த உயிரணு ஒவ்வொரு தாயணை ஆரணையில் தொடர்ந்து அந்த வாழும் உயிரின தேர்வு, தாயணை ஆரணை, ஆழகல ஊடுருவும் தாயணை, காலத்தை கலக்கும் தொடர் அரணை, தலைப்பகுதி கால்பகுதி ஒன்றிணைக்கும் அங்கம், ஓடி நரம்பினை செல்லும் செயல், நாடி நரம்பினில் நன்று நின்று ஓடி ஆடி வேலை தோறும் வேலையை முடிக்கும். ஆடி ஆடி தாயணை ஆரணை சொல்வோம். தாயணை ஆரணை என்று டிஎன்ஏ ஆரணைக்கு தமிழ் மொழியில் தாயணை ஆரணை என்று சொல்வோம் என பதிந்தது. இந்த ஒப்ப எனும் ஒழிப்பு முறை எவ்வாறு ஒவ்வொரு காலகட்டத்திலும் பல்வேறு மொழிகள், கிரேக்கம், ஜெர்மன், கொரியா போன்ற பல்வேறு மொழிகளில் நிலைத்துள்ளது என்பதனை ஒரு சிறு பகுதியாக ஊமையாக உள்ளத்தில் வளரும் மையக்கருத்தாக உலகெங்கும் பரவும் இந்த வளமிடும் மையங்களில் விளங்கும் எனலாம் என இந்த ஓப்போ என்று ஆப்பர்ச்சுனிட்டி, ஒப்போ என்ற சொல்லமைப்பு தொல்காப்பியத்தில் எவ்வாறு நிலைத்துள்ளது என்று அந்த இரண்டாவது பகுதியை நாம் காணலாம். இந்த ஒப்போ என்ற ஒழிப்பினை பலகாலம் கொரியா, சீனா, லத்தீன், பிரெஞ்சு மொழியில் நிலவும் தன்மையை நாம் உணர வேண்டும். இந்த ஒழிப்பு முறை இன்றும் பல்வேறு நமது நாடுகளில் இந்த ஒழிப்பு முறை இன்றும் நிலைத்துள்ளது. அந்த ஒப்ப என்ற கருத்து தொல்காப்பியத்தில் 1227 அவைதாம் அன்ன ஏய்ப்ப உருள ஒப்ப என்ன மான மாற என்ன மான மாற என்றவை என என்று பதிந்துள்ளார். தொல்காப்பியம் 1227. இந்த ஒப்போ என்ற கருத்து ஒளித்திருப்பினில் ஒவ்வொரு காலத்திலும் கிட்டத்தட்ட 30-40 ஆண்டுகளுக்கு முன்பிலிருந்தே ஒவ்வொரு மனித இனமும் அதற்கு முன்னர் உள்ள மனித இனமும் தொடர்ந்து அந்த ஒளிக்குறிப்பினில் ஈடுபட்டு இன்று மொழி எவ்வாறு பயன்பட்டதோ அவ்வாறு ஒளிக்குறிப்பும் நிலைத்துள்ளது. அவை ஒவ்வொரு சொல்லாக அந்த பொருட்களை புரியும் அளவிற்கு அந்த ஒளிக்குறிப்பும் நிலைத்துள்ளது. அவ்வாறு நிலைத்த அந்த ஒப்போ என்ற கருத்து எவ்வாறு தமிழ் மொழியில் அன்ன அவைதனில் ஏற்கும் அனைத்து தாய்மொழி பேசும் என நாம் கூறலாம். ஏய்ப்ப என்ற ஒழிப்புமுறை பல கால இடைவொளியாய் வரையறை வட்டத்தில் இயைந்து அவை உவமை உருவு உலகத்து வளமாய் மையக்கருத்தார் வரவர் தாய்மொழியில் ஒப்ப என்று பல்வேறு காலகட்டங்களில் நிலைத்துள்ளதை நாம் அறிந்து புரிந்து கொண்டு அவற்றின் இயல்பாக ஒரு பாட்டினையும் தங்களிடம் பகிர்ந்து கொள்ளலாம் என்று உள்ளோம். இந்த பாட்டினை அடுத்த பதிவினில் நாம் காண்போம். அவைதாம் என்று நாம் கூறுவது அனைத்து வையக ஒழிப்பும் சுவைதான் என சுவையாய் வையக ஒளியாய் இவை இயல்பில் வைத்து உலகின் கண் எவை வையத்தில் ஒழிப்பு முறை ஒளிபெருக்கி இயல்பு நிலை காதொலி அலையலையாய் படரும் இலக்கும் கலை நாண கொள்கை மூலம் தலைமுறை நிலைமொழி பரவல் எங்கும் இலக்கு திசை தங்கும் காலம் மாறி நிலைக்கும் அங்கமொழிக்கும் பங்கில் குறியீடு ஆங்காங்கே சிலர் கூறியதை பாவினம் பாலின தேர்வின் முடிவு நாவினம் நாக்கின் வியப்பொலி பலன் இயவியவை ஏற்றார் வியந்து பார்த்து பாவினமாய் பவனி வரும் நிலையினை காண்க என நாம் இந்த ஒவ்வொரு காலகட்டத்திலும் புரிந்து அவற்றை அன்ன என்று ஏய்ப்ப என்று உருள ஒப்ப என்ன மான மாற என்ற அந்த பதிவு ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு ஒளிக்குறிப்பாக இருந்தவை அவைதான் என்று அந்த ஓமை உருவாக உலகத்து வளமாய் அந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நிலைத்துள்ளது. அவை எவ்வாறு உருள இயல்பு என்ன உருளத்து அந்த தொகைய நோக்கோடு பொருளதிகாரத்தில் கிரேக்க முதல் அனைத்து மொழிகளிலும் நாடி முறையாய் இலக்கிய இயல்புடன் அத்தன்மையில் ஏற்பட்ட கருத்து ஒற்றுமையாய் உரையாடல் செய்யும் வடிவில் சுற்றும் முற்றும் பரவியதே வழிமுறை வரையறை. இந்த இயற்கை புணர்ச்சி ஒப்பாறு மிக்காரும் மற்ற தலைவியும் விதிவயத்தால் சந்திக்க நேரும் அந்த சந்தித்த நேரத்தில் குறிப்பறிந்து புணர்ச்சி கொள்வர். இந்த அவ்வாறு இயற்கை புணர்ச்சி ஐயமாக தெளிவாக துணிவாக அந்த 4 நிலையிலும் பயின்று நாம் பயிற்றுவித்து ஒவ்வொரு தலைமுறைக்கும் அந்தந்த காலகட்டத்தில் அவரவர்கள் பயிற்றுவித்து தொடர் இயல்பாக இருந்திருக்க
இருந்திருக்கிறது. அவைதான் ஒப்ப என்ற அந்த ஒப்பர்ச்சுனிட்டி என்று ஒப்பர் என்று அந்த ஒப்புமையுடன் ஏற்றுக்கொள்ளும் பக்குவமாக நாம் இக்காலகட்டத்தில் இந்த பல்வேறு கருத்துக்களை நிலைக்கக்கூடிய ஒரு தன்மையை நாம் உணரலாம். இந்த ஒப்ப என்ற சொல் பல்வேறு மொழிகளில் ஆப்பர்ச்சுனிட்டி, கொரியா, சீனா போன்ற மொழிகளில் நிலைத்துள்ளது என கூறி இந்த இரண்டாவது பதிவினை ஒளிமுறைமைகளில் எவ்வாறு ஒளிமொழிகளில் அங்காற்றில் மொழியியல் முறை குறுங்கணக்கு நெடுநிலைக்கு உள்ள முதல் கணிப்பு உயிர்க்குறி முறை, இந்த உயிர்க்குறி முறையிலிருந்து எவ்வாறு ஒளியிலிருந்து ஒளிமுறையிலிருந்து சொற்களாக எழுத்துக்களாக முதலில் சொற்களாக பதிந்த பின்னர் எழுத்துக்களாக அந்த ஒளிக்குறிப்பு முறையில் அந்தந்த காலகட்டத்தில் அந்தந்த அவரவர்கள் தாய்மொழியில் நிலைத்துள்ளது நமது தாய்மொழியாய் தமிழ் மொழியிலும் மிகவும் சிறப்பாக பதிந்துள்ளதை எடுத்துக்காட்டாக கூறும் தொல்காப்பியம் போன்ற இலக்கண நூல்கள் கணமே புரிதலில் உள்ள அந்த ஒளிக்குறிப்பிலிருந்து ஒப்பர்ச்சுனிட்டி என்ற போன்ற பல்வேறு சொற்கள் அவரவர்கள் மொழியில் சிறந்திருந்த போதிலும் ஒத்த கருத்துடையோர் ஏற்றுக்கொள்ளும் மொழிகளை நாம் உருவாக்கி அனைவரும் ஒற்றுமையாக இருப்போம் என கூறி ஆப்பர்ச்சுனிட்டி என்ற அந்த பதிவினை மேலும் தொடர்வோம் என கூறி இந்த பதிவினை அடுத்த வாய்ப்பாக அடுத்த ஒப்ப கருத்தாக இந்த ஒளிமொழிகளை அடுத்த பகுதியில் மீண்டும் ஒப்ப என்ற கருத்தின் அடிப்படையில் மீண்டும் காண்போம் என கூறி இந்த பதிவினை நிறைவு செய்ய நன்றி.